Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 3 Hindi Rimjim Lesson 8 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Bandar Bant. Okay, so the name of the lesson is Bandar Bant. Bandar means monkey. Okay, so this is a story regarding between a monkey and two cats. ஓகே, ரெண்டு பூனைக்கும் ஒரு குரங்குக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். பட் ஜஸ்ட் அ டிஃப்ரென்ஸ், we are going to see the story as a dialogue, conversation. Okay, so this conversational lesson can be taken up as a drama. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து ட்ராமாஸ் போடுறீங்க அந்த மாதிரினா then you can take this and act accordingly. Okay, so now let us see that first. Who are the characters and each character வந்து என்ன ட்ரெஸ் போடணும் அதெல்லாம் தான் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்தான் அப்படின்னா பிளேஸ். ஓகே, ஸோ குலி ஜகஹ், இட் இஸ் அ ஓப்பன் பிளேஸ். குலி மீன்ஸ் ஓப்பன் பிளேஸாக இருக்கலாம். யா கோயி படா கமரா ஆர் இட் கேன் பி அ வெரி பிக் ரூம், பெரிய ரூமாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்ர மீன்ஸ் கேரக்டர்ஸ். ஸோ ஹூ ஆர் த கேரக்டர்ஸ்? ஏக் பந்தர், ஒரு குரங்கு, ஒன் monkey will be there, and दो बिल्लियाँ, two cats. दो means two, बिल्लियाँ means cats, ரெண்டு பூனைகள். 7-8 बरस का लड़का बंदर और 5-6 बरस के लड़कियाँ बिल्ली बन सकती है. ஸோ அரவுண்ட் 7 to 8 years பரஸ் அப்படின்னா வயசு, பையன் வந்து குரங்கா நடிக்கலாம். 5 to 6 years old லடிக்கியா மீன்ஸ் கேர்ள்ஸ் கேன் ஆக்ட் ஆஸ் கேட். ஓகே, பந்தர் கேலியே போஷாக் அப்படின்னா ட்ரெஸ்ஸு. அப்போ குரங்குக்கு என்ன ட்ரெஸ் அப்படின்னா பீலா சுடிதார் பாஜாமா. ஸோ பீலா மீன்ஸ் எல்லோ கலரில், சுடிதார் பைஜாமா அதாவது நம்ம ட்ரெஸ் போடுவோம் இல்லையா, அதுதான் எல்லோ கலரில் இருக்கணும். அடுத்தது குர்தா அவுர் துப்பட்டா, கூடவே துப்பட்டா குர்தாலாம் வேர் பண்ணிக்கலாம். ஜோ கமர் மே பூஞ்ச் சி நிகால்கர் பாந்தா ஜா சக்தா ஹை. எதுக்கு அந்த துப்பட்டா அப்படின்னா இடுப்பில் வந்து அதை கட்டிக்கிட்டு வால் மாதிரி, பூஞ்ச் அப்படின்னா வால் மாதிரி அதை நம்ம வந்து ஷோ பண்ணலாம். ஓகே, monkey has a tail இல்லையா, அதனால. मुख पर लगाने के लिए बंदर का चेहरा जिसमें आंखों और मुख की जगह छेद हो. ஸோ முக் அப்படின்னா முகத்தில் கவர் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம். அந்த மாஸ்கில் மங்கி மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாம். அதில் வந்து கண்ணுக்கும், ஆங்கும் அப்படின்னா கண்களுக்கும், முக் அப்படின்னா வாய்க்கும் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா கண்ணு பார்க்கணும், வாய் வந்து பேசணும் இல்லையா. சேத் அப்படின்னா ஓட்டைகள், ஹோல்ஸ். அடுத்தது பில்லியோங் கேலியே போஷாக். ஸோ பூனைகளாக ட்ரெஸ் பண்ணுறவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னா காலி சஃபேத் சல்வாரே. காலி அப்படின்னா பிளாக் கலர், ஏன்னா ரெண்டு பூனை இருக்கு இல்லையா, ஒரு பூனை வந்து கருப்பு பூனை, ஸோ காலி மீன்ஸ் பிளாக். The other cat is white. So सफ़ेद means white. सलवार कमीज, so सलवार कमीज போட்ட மாதிரி. दुपट्टे जो कमर में पूंछ सी निकाल कर बांधे जा सकते हैं. Again அதோட துப்பட்டா வந்து இடுப்பில் கட்டிட்டு in such a way that it will act as a tail, பூனையோட வால் மாதிரி. मुँह पर लगाने के लिए, so ஃபேஸில் வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கணும். காலி சஃபேத் பில்லியோங் கே செஹரே. ஸோ பூனை மாஸ்க் இருக்கு இல்லையா, கேட்டோட மாஸ்க் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸில் போட்டுட்டு, அதே மாதிரி ஆங்கோ அவர் முகுக்கி ஜகஹ, ஆங்கோன்னா கண்கள், முகு அப்படின்னா வாய், அந்த இடத்துக்கு வந்து படே சேது ஹோ, யூ ஹாவ் டு கிவ் ஹோல்ஸ்.
जिनसे देखा बोला जा सकता है, so that they will be able to talk. சாமான், நமக்கு வேறு என்னென்ன சாமான்கள் வேணும் அப்படின்னா, திங்ஸ் வேணும்னா, ஏக் மேஸ், மேஸ் அப்படின்னா ஒரு டேபிள் வேணும். ஏக் படா மேஸ் போஷ், அந்த டேபிளை கவர் பண்ணுற மாதிரி டேபிள் கவர். ஆர் அ பிக் பிளாங்கெட், படி சாதர், சாதர் அப்படின்னா பிளாங்கெட். ஓகே, டபுள் ரோட்டி கா ஏக் டுக்கடா, டபுள் ரோட்டி சொல்வோம் இல்லையா, அது அதிலிருந்து ஒரு துண்டு. ஏக் சோட்டி தராசு, ஒரு சின்ன தராசு. தராசு அப்படின்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, தராஸ் போட்டு வெயிட் பார்ப்போம்ல, அது ஒரு ஒன்று வந்து அது வேணும். ஸோ ஆல் தீஸ் ஆர் த நெசசரி திங்ஸ். Now let us go to the first scene. पहला दृश्य அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன். கோயி கம்ரா, ஏதோ ஒரு ரூமில் நடக்குது. இப்போ என்ன நடக்குதுங்கிறத ப்ராக்கெட்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கமரே கே பீச் மே ஏக் மேஸ் ஹே. கமரே அப்படின்னா ரூம், ரூமுக்கு பீச் அப்படின்னா நடுவில். ஏக் மேஸ், ஒரு டேபிள் இருக்கு. ஏக் மேஸ் மீன்ஸ் ஒன் டேபிள் இஸ் தேர் in amidst the room. जिस पर मेज पोश पड़ा है. ஸோ அந்த டேபிள் மேலே அந்த டேபிள் கவர், மேஸ் போஷ் அப்படின்னா டேபிள் கவரை விரிச்சிருக்காங்க. ஜோக்கி ஆகே சே டக்கா ஹே. ஆகே சே டக்கா ஹேனா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து அது டக்கின் பண்ண மாதிரி மேஜையில் அது வந்து சுருட்டி வச்சுருக்காங்க. மேஸ் பர், மேஜை மேலே, டேபிள் மேலே ஏக் ரோட்டி கா டுக்கடா ஹே, ஒரு ரொட்டியோட ஒரு துண்டு வந்து இருக்குது. டுக்கடா மீன்ஸ் பீஸ் ஆஃப் ரொட்டி இஸ் தேர் ஆன் த டேபிள். மேஜுக்கே நீச்சே, மேஜைக்கு கீழே, நீச்சே மீன்ஸ் டவுன். ஓகே, ஸோ அண்டர் த டேபிள் ஏக் தராசு ரக்கா ஹே. ஒன் தராசு மீன்ஸ் ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் பீயிங் கெப்ட். ஸோ தராசை வந்து கீழே வச்சுருக்காங்க. பர் திக்காயி நஹி தேதா, பட் இட் இஸ் நாட் சீன் அவுட் சைட். இந்த சீனுக்கு அது தேவையில்லை தராசு, அதனால அந்த தராசை வந்து மேஜுக்கு கீழே தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. மியாவ் மியாவ் கி ஆவாஸ் ஹோத்தி ஹை. ஸோ மியாவ் மியாவ்னு சத்தம் கேட்குது. और दाहिनी तरफ से काली बिल्ली और बाई तरफ से सफ़ेद बिल्ली प्रवेश करती है. ஸோ தாஹினி அப்படின்னா வந்து லெஃப்ட் சைட்லேருந்து காலி பில்லி, காலி அப்படின்னா கருப்பு பூனையும், அதர் சைடு பாயி தரஃப். ஸோ ஆக்சுவலி தாஹினி, தாஹினி அப்படின்னா ரைட் சைடு, பாயி, பாஹினி அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ பாயி தரஃப் லெஃப்ட் சைட்லேருந்து சஃபேத் பில்லி, சஃபேத் அப்படின்னா வெள்ளை கலர் பூனை வந்து பிரவேஷ் அப்படின்னா உள்ளே வருது. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இந்த சீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பூனையும் பேசிக்கிறாங்க. காலி பில்லி, கருப்பு பூனை பேசுது. பில்லி பெஹன் நமஸ்தே. ஸோ பில்லி பெஹன் அப்படின்னா சிஸ்டர். ஓகே, ஸோ கேட் சிஸ்டர் நமஸ்தே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் ஒயிட் பூனை சஃபேத் பில்லியும் என்ன சொல்லுதுன்னா நமஸ்தே பெஹன் நமஸ்தே. ரெண்டு பேரும் விஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கான்வர்சேஷன் இங்கே பிளாக் ஒயிட்னு போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கருப்பு பூனை சொல்லுது, அச்சி தோ ஹோ, நல்லா இருக்கியா, ஆர் யூ குட் அப்படின்னு கேட்குது. இப்போ சஃபேத் வெள்ளை கலர் பூனை சொல்லுது, அச்சி கியா ஹூ பூக்கி ஹூ, நான் எங்கே நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஐ எம் நாட் குட், ஐ எம் ஃபீலிங் வெரி ஹங்க்ரின்னு சொல்லுது. நவ் திஸ் பிளாக், காலி மீன்ஸ் பிளாக் கலர் கேட் இஸ் டெல்லிங், மேபி பூக்கி ஹூ, எனக்கும் ரொம்ப பசிக்குது, ஐ எம் ஆல்சோ ஹங்க்ரி. ஸோ ஒயிட் கேட் இஸ் டெல்லிங், கானே கோ குச் டூண்ட் ரஹி ஹூ. ஸோ கானே அப்படின்னா சாப்பிட்றதுக்காக, குச் எதையாவது நான் சம்திங், அதை வந்து டூண்டுன்னு படிக்கணும் இந்த வேர்டை. டூ இன்னுக்கு இந்த சந்திரபிந்து, டூ இன் ட, டூண்ட் அப்படின்னா சர்ச்சிங். ஸோ சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு நான் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு வெள்ளை பூனை சொல்லுது. காலி பிளாக் கேட் சொல்லுது, உஸ் கோஜ் மே. ஸோ நீ, கோஜ் அப்படின்னா தேடுறது, நீ தேடுறதுல மேபி நிக்கலி ஹூ, என்னையும் நீ பார்த்துட்ட. ஸோ ஐ ஹாவ் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இன் யுவர் சர்ச் அப்படின்னு சொல்லுது கருப்பு பூனை. இப்போ சஃபேத் வெள்ளை பூனை சொல்லுது, முஜே மஹக் ரோட்டி கி ஆத்தி. ஸோ ஒயிட் கேட் தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா,
அந்த ரொட்டியோட வாசனை, மஹக் அப்படின்னா ஸ்மெல், வாசனை, அந்த ரொட்டியோட வாசனை எனக்கு வருது அப்படின்னு சஃபேத் ஒயிட் கேட் சொல்லுது. இப்போ காலி பிளாக் கேட் சொல்லுது, ஹா மேரி பி நாக் பதாத்தி, எனக்கும் வந்து அந்த ஸ்மெல், நாக் அப்படின்னா மூக்கு, மூக்கு வந்து சொல்லுது, என்னோட மூக்கும் சொல்லுது இந்த ரொட்டி வந்து இங்கே தான் எங்கேயோ பாஸ் கஹி ஹே, பக்கத்தில் இருக்குது, எங்கேயோ பக்கத்தில் ரொட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லுது கருப்பு பூனை. இப்போ வெள்ளை சஃபேது பூனை சொல்லுது, ரக்கி மேஸ் பர் ஹே ஓ ரோட்டி. ஸோ அது கண்டுபிடிச்சி சொல்லுது, பாரு அந்த டேபிள் மேலே அந்த ரொட்டி இருக்குது. லப்பக்கும் கோயி ஆனா ஜாயே தோ, லப்பக்கும் அப்படின்னா ஓடி போய் அதை எடுக்கிறது. ஸோ நான் ஓடி போய் எடுக்கவா, யாராவது வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, கோயி ஆனா ஜாயே தோ, இஃப் சம்மன் ஷுட் நாட் கம் தேர் அப்படின்னு பயப்படுறது இந்த வெள்ளை பூனை. ஓகே, சஃபேத் பில்லி மீன்ஸ் ஒயிட் கேட். இப்போ பிளாக் கேட் என்ன பண்ணுதுன்னா, தூடர் மே தோ லேனே சலி, தூடர் நீ பயந்துக்கிட்டே இரு, பாரு நான் எடுக்க கிளம்பிட்டேன், ஐ ஹவ் ஸ்டார்டட் டு டேக் தட்னு சொல்லிட்டு காலி பில்லி அந்த கருப்பு பூனை லபக்தி, லபக்தி அப்படின்னா பவுன்ஸ் பண்ணி போகுது. ஓகே, और रोटी लेकर भागने लगी, அந்த ரொட்டி துண்டை எடுத்துட்டு ஓட பாக்குது. भागने means it started running. Now this सफेद white cat is telling ठहर, ठहर means stop, कहीं भागी जाती है रोटी लेकर, எங்க ஓடி போற, இந்த ரொட்டி எடுத்துட்டு நீ எங்க ஓடி போற, ரோட்டி மேரி, இந்த ரொட்டி வந்து என்னோடது அப்படின்னு சொல்லுது. அப்போ பிளாக் காலி பில்லி சொல்லுது, रोटी तेरी कैसे तेरी, रोटी मेरी. ஸோ ரோட்டி உன்னோடதா, தேரி அப்படின்னா உன்னோடதா, கைசே தேரி அது எப்படி உன்னோடதா இருக்கும், ரோட்டி மேரி ஹே, ரோட்டி இஸ் மைன், அது என்னோட ரொட்டி அப்படின்னு சொல்லுது பிளாக் கேட். இப்போ சஃபேத் ஒயிட் கேட் சொல்லுது, மே ந திகாத்தி தோ தூ ஜாத்தி. ஸோ சொல்லுது, நான் உனக்கு அந்த ரொட்டியை காணிச்சு கொடுக்கலன்னா நீ போயிருப்பியா, நான் தானே முதல்ல சொன்னேன் அங்கே ரொட்டி இருக்குன்னு, நான் தானே டேபிள் மேலே இருக்குன்னு சொன்னேன், நான் தானே உனக்கு காணிச்சு கொடுத்தேன், ஐ ஒன்லி ஷோட் யூ அப்படின்னு சொல்லுது ஒயிட் கேட். அப்போ காலி பிளாக் கேட் சொல்லுது, अच्छा क्या मैं खुद न देखती, क्या मेरी दो आंखें नहीं है. ஸோ ஓகே, ஸோ நீ என்ன சொல்கிற, என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறியா, குத் அப்படின்னா என்னால் பார்க்க முடியாதா, தேக்தி மீன்ஸ் காண்ட் ஐ சி, என்ன எனக்கு வந்து ரெண்டு கண்கள் இல்லையா, மேரி தோ ஆங்கே நஹி ஹே, ஆங்கே மீன்ஸ் ஐஸ், டு யூ திங்க் ஐ டோன்ட் ஹாவ் டூ ஐஸ், லைக் தட் திஸ் பிளாக் கேட் இஸ் telling. डरती थी उस तक जाने में, जा डरपोक कहीं की, जा बग रोटी मेरी. So again this black cat is telling, डरती थी நீ எவ்வளவு பயந்த, உஸ்தக் ஜானே மே அந்த டேபிள், உஸ்தக் அப்படின்னா அந்த டேபிளுக்கு போகிறதுக்கு உனக்கு அவ்வளவு பயமாக இருந்துச்சு இல்லையா, ஜோ டர்போக் கஹி கி, ஜா டர்போக் போ போ இங்கிருந்த நீ சரியான பயந்தாங்கோழி போ ஓடிப்போ, ஜா பாக் அப்படின்னா ஜஸ்ட் கோ அவே, ரோட்டி இஸ் மைன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த பிளாக் கேட். இப்போ சஃபேத் ஒயிட் கேட் சொல்லுது, ரோட்டி கஹே தே ரஹி மேரி, மே லே ஜானே துஜே ந தூங்கி. ஸோ திருப்பி சொல்லுது, இந்த ரொட்டி வந்து கஹே தே ரஹி மேரி, இது வந்து எனக்கு கொடுத்துரு, இது என்னோட ரொட்டி, நான் வந்து இந்த ரொட்டியை உன்னை வந்து எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டேன். மே லே ஜானே, லே ஜானேனா எடுத்துகிட்டு போகிறதுக்கு, துஜே ந தூங்கி ஐ வில் நாட் லீவ் யூ. அப்போ பிளாக் கேட் சொல்லுது, தேக் ராஹ் சே மேரி ஹட் ஜா. ஸோ ராஹ் அப்படின்னா வழியிலிருந்து, முதல்ல வழியிலிருந்து விலகு, மூவ் அவே ஃப்ரம் த வே, ஐ ஹாவ் டு கோ, லே ஜாவூங்கி ஐ வில் டேக் திஸ் ரோட்டி, तुझे न दूंगी I will not give this roti to you. Now white cat is telling, देखो कैसे ले जाती है.
ஸோ நானும் பார்க்குறேன் நீ எப்படி அந்த ரொட்டியை எடுத்துகிட்டு போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது வெள்ளை பூனை. ஜோ பெஹலே தேகே ஹக் உஸ்கா ஹே ரோட்டி பர். ஸோ யார் முதல்ல பார்த்தாங்களோ, ஜோ பெஹலே தேகே, பெஹலே மீன்ஸ் ஃபர்ஸ்ட், the one who saw the roti first has the hak. ஹக் அப்படின்னா உரிமை. ஓகே, ஸோ அந்த உரிமை வந்து அவங்களுக்கு தான் இருக்குது அந்த ரொட்டி மேலே. ஸோ ஐ only have all the rights to take this roti அப்படின்னு இந்த வெள்ளை பூனை சொல்லுது. ஓகே, இப்போ காலி பில்லி பிளாக் கேட் என்ன சொல்லுது பார்க்கலாம். பெஹலே தௌடே दौड़के ले पहले उसका हक रोटी पर पहला हक मेरा. ஸோ இப்போ சொல்லுது நீ முதல்ல பார்த்த அவ்வளோதான், ஆனால் நான் தான் முதல்ல ஓடினேன். பெஹலே தௌடே, தௌடு மீன்ஸ் டு ரன், ஐ ஒன்லி ரேன் ஃபர்ஸ்ட். தௌடுக்கே லே பெஹலே உஸ்கா, ஸோ ஐ ஒன்லி டுக் இட் ஃபர்ஸ்ட், நான் தான் அதை எடுத்தேன். அதனால் ஹக் ரோட்டி பர், ஹக் அப்படின்னா உரிமை, ரைட்ஸ் வந்து எனக்கு தான் இருக்குது. ரோட்டி பர் பெஹலா ஹக் மேரா, ஸோ த ஃபர்ஸ்ட் ரைட் ஃபார் திஸ் ரொட்டி அது யாருக்கு அப்படின்னா அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பிளாக் கேட் சொல்லுது. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ ஒயிட் கேட் சொல்லுது மே கஹதி ஹூ ரோட்டி மேரி, ஐ எம் டெல்லிங் திஸ் ரொட்டி இஸ் மைன். நவ் திஸ் பிளாக் கேட் இஸ் டெல்லிங் மே கஹதி ஹூ ரொட்டி மேரி, நான் சொல்கிறேன் ரொட்டி என்னோடது. இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஜகடா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா. दोनों झगड़ती है, झगड़तीना चंडा. ओके, दे वर क्वारलिंग अमंग ईच अदर. रोटी मेरी कहकर एक दूसरे पर गुर्राती है. गुर्राती அப்படின்னா இந்த பூனைகள் சத்தம் போடும் இல்லையா கோவத்தில், அது மாதிரி ரோர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கோவத்தில் பூனைகள் சத்தம் போடுறத குர்ராத்தின்னு சொல்கிறோம். இப்படி ஃபஸ்ட்டு சீன் முடியுது. இப்போ ஐ மீன் இந்த சீனில் யார் இப்போ என்ட்ரு ஆகுறான்னா பந்தர் கா பிரவேஷ். ஓகே, ஸோ பந்தர் அப்படின்னா மங்கி வந்து உள்ளே வருது. ஃபஸ்ட்டு சீன்லே தான் நடக்குது, சாரி ஃபஸ்ட்டு சீன் முடியலை. இப்போ மங்கி வந்து உள்ளே வருது. ஓகே, இப்போ பந்தர் வந்து என்ன சொல்லுது பார்ப்போமா. கியோ தும் தோனோ ஜகड़ रही हो. ஸோ ஏன், கியோ அப்படின்னா வை யூ போத், தோனோ அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. ஜகட் ரஹி ஹோ, வை யூ போத் ஆர் ஃபைட்டிங் லைக் திஸ். தும் கஹதி ஹோ ரோட்டி மேரி, தும் கஹதி ஹோ ரோட்டி மேரி, ரோட்டி கிஸ்கி. அப்போ அது அந்த குரங்கு சொல்லுது தும் கஹதி ஹோ, யாரை பார்த்து சொல்லுதுன்னா அந்த ஒயிட் கேட்டை பார்த்து சொல்லுது. அதனால தான் அதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுதுன்னா நீ சொல்கிற ரோட்டி என்னோடதுன்னு சொல்கிற. இந்த பிளாக் கேட்டை பார்த்து சொல்லுது நீ சொல்கிற ரோட்டி என்னோடதுன்னு சொல்கிற. இந்த ரோட்டி யார் உடையது, ரோட்டி கிஸ்கி. நவ் ஹூஸ் இஸ் திஸ் ரோட்டி. மே இஸ்கா ஃபைஸ்லா கருங்கா. ஸோ ஐ ஆம் கோயிங் டு வாட், ஃபைஸ்லா மீன்ஸ் டிசைட் டு ஹூம் திஸ் ரோட்டி பிலாங்ஸ் டு. ஓகே, நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன் இந்த ரொட்டி, சொல்ல போகிறேன் யாருக்கு இந்த ரொட்டி சொந்தம்னு. சலோ கச்சஹரி. கச்சஹரி அப்படின்னா கோர்ட்டு, நியாயம் கிடைக்கிற இடம் இல்லையா. ஸோ கச்சஹரிக்கு போகலாம். மேரே பீச்சே பீச்சே ஆவோ, என் பின்னாடியே வாங்க. பீச்சே மீன்ஸ் பேக், கம் பேக் பிஹைண்ட் மீ, லெட்ஸ் கோ டு த கோர்ட் அப்படின்னு சொல்லுது இந்த மங்கி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பந்தர் दोनों से छीन कर रोटी अपने हाथ में लेकर चलता है. ஸோ இந்த குரங்கு வந்து ரெண்டு பேட்டுக்கிட்ட இருந்தும் அந்த ரொட்டி துண்டை பிடுங்கிட்டு தன்னோட கைகளில் எடுத்து வச்சுக்கிட்டு போகுது. दोनों बिल्लियाँ पीछे पीछे जाती है. ஸோ both these cats are going behind this monkey. Okay, this is the end of scene 1. Now दूसरा दृश्य means second scene. Scene number 2, बंदर की कचहरी. So the court of the monkey. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பந்தர் மேஸ் பர் பைட்டா है. ஸோ த monkey is sitting on the table. So monkey is sitting on the table. रोटी पर टुकड़ा सामने रखा है.
रोटी का टुकड़ा அந்த ரொட்டியோட துண்டு இருக்கு இல்லையா, the piece of roti is kept in front. सामने means in front. दोनों बिल्लियां मेज के सामने इधर उधर खड़ी है. ஸோ அந்த ரெண்டு பூனைகளும் வந்து அந்த டேபிளுக்கு முன்னாடி ஒன்று இந்த பக்கமும், இதர் மீன்ஸ் ஹியர், உதர் மீன்ஸ் தேர், ரெண்டு பக்கமும் கடி அப்படின்னா நிற்கிதுங்க, ரெண்டு பூனையும் நிற்கிது. இப்போ பந்தர் அந்த குரங்கு வந்து சஃபேத் பில்லி சே அந்த வெள்ளை பூனை கிட்ட கேட்குது. போலோ தும்கோ கியா கஹனா ஹே, டெல் மீ வாட் யூ நீட் டு டெல், உனக்கு என்ன சொல்ல விருப்பமாக இருக்கோ அதை நீ சொல்லு அப்படின்னு அந்த வெள்ளை கலர் பூனை கிட்ட கேட்குது. ஸோ ஒயிட் கேட் சொல்லுது, ஸ்ரீமான் பெஹலே मैंने ही रोटी देखी थी, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஓன்லி சா திஸ் ரோட்டி, நான் தான் முதல்ல இந்த ரொட்டியை பார்த்தேன். इससे रोटी पर पूरा हक मेरा बनता है, ஸோ அதனால் இந்த ரொட்டி மேலே பூரா ஹக்கு முழு உரிமை, ஃபுல் ரைட்ஸ் எனக்கு தான் இருக்கு, மேரா பன்தா ஹே, ஸோ ஐ ஒன்லி ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் ஃபார் திஸ் ரொட்டி அப்படின்னு இந்த வெள்ளை பூனை சொல்லித்து. ஓகே, ஸோ இப்போ பந்தர் அந்த குரங்கு வந்து கருப்பு பூனை கிட்ட பேசுது. காலி பில்லி சே போலோ தும்கோ கியா கஹனா ஹே, கமான் டெல் மீ வாட் யூ லைக் டு டெல், உனக்கு என்ன சொல்ல விருப்பம் இருக்கோ அதை சொல்லுன்னு கேட்கும்போது பிளாக் கேட் சொல்லுது, ஸ்ரீமான் பெஹலே மே ஜப்பட்டி தீ ரோட்டி லேனே, ஸோ பெஹலே மீன்ஸ் முதல்ல நான் தான் வந்து ஓடி போனேன் அந்த ரொட்டி எடுக்க, அதனால் इससे रोटी पर मेरा हक पूरा बनता है, அதனால் இந்த ரோட்டி மேலே எனக்கு தான் முழு உரிமை இருக்குது, ஐ ஒன்லி ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுது இந்த பிளாக் கேட். இப்போ குரங்கு வந்து ஒயிட் கேட் கிட்ட கேட்குது, ஏக் ஆங்க் சே தேக்கி தி யா தோ ஆங்கோं से, ஸோ நீ ஒரு கண்ணில் பார்த்தியா, இல்லை அப்படின்னா யா மீன்ஸ் ஆர், தோ ஆங்கோं से ரெண்டு கண்களில் பார்த்தியா, ஏக் மீன்ஸ் ஒன், தோ மீன்ஸ் டூ, isn't it? So it's asking whether you saw this roti with one eye or with two eyes. Now this white cat is telling, दो आंखों से, दोनों आंखें से, so it is telling I saw it with both of my eyes, என்னோட ரெண்டு கண்களாலையும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது ஒயிட் கேட். ஓகே, பந்தர் காலி பில்லி சே, ஸோ அந்த குரங்கு வந்து இப்போ பிளாக் கேட் கிட்ட பேசுது. एक टांग से झपटी थी या दोनों टांगों से, एक टांग, टांग அப்படின்னா லெக், ஸோ நீ ஒரு காலில் ஓடுனியா, பவுன்ஸ் பண்ணி போனியா, ஆர் தோனோ டாங்கோ சே ரெண்டு கால்களில் போனியா அப்படின்னு கேட்கும்போது பிளாக் கேட் சொல்லுது, தோ டாங்கோ சே தோனோ டாங்கோ சே, ஸோ நான் ரெண்டு கால்களையும் வச்சு தான் போனேன் அப்படின்னு சொல்லுது பூனை. இப்போ குரங்கு பந்தர் சொல்லுது, தும் தோனோ காத்தா குவாஹ் பி, ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் குவாஹ் அப்படின்னா வந்து விட்னஸ், சாட்சி. ஓகே, ஸோ இப்போ கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு விட்னஸ் வேணும், அப்போ தான் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ யாராவது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாத்தையும் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குது இந்த குரங்கு. தும் தோனோ காத்தா குவாஹ் பி, ஸோ யாராவது பார்த்தாங்களா, இஸ் தேர் எனி விட்னஸ் ஃபார் யூ போத் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பூனைகளும் சொல்லுது, கஹி நா கோயி, நோபடி இஸ் வாஸ் தேர், கோயி நா கஹி, யாருமே அங்கே இல்லை. அப்போ குரங்கு பந்தர் சொல்லுது, பாத் பராபர், बात बराबर, मेरा फैसला है कि रोटी तोड़ तोड़ कर तुम्हें बराबर दे दी जाए. So okay, now let us come to a conclusion. बात बराबर, बराबर அப்படின்னா வந்துட்டு சரி சமமாக வந்து விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, மேரா ஃபைஸ்லா ஹேக்கி என்னுடைய டெசிஷன் என்ன அப்படின்னா, ஃபைஸ்லா அப்படின்னா டெசிஷன், அதாவது கடைசியாக நம்ம கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா, தீர்ப்பு என்ன அப்படின்னா, ரொட்டியை வந்து தோடுக்கர் அப்படின்னா பிச்சு பிச்சு பிச்சு, தும்ஹே பராபர் தே
दी जाए. உங்க ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலா நான் அதை பங்கு போட்டு கொடுத்துறேன். मेरे पास धर्म कांटा है. ஸோ என்கிட்ட அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் தராசு இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஈக்குவலாக ரெண்டு பேத்துக்கும் அந்த ரொட்டி துண்டை வந்து பங்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த குரங்கு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, பந்தர் மேஸுக்கே நீச்சே, ஸோ அந்த குரங்கு வந்து இந்த டேபிளுக்கு அடியில் தராஜு இருக்கு இல்லையா, தராசு, அதை எடுக்குது. நிகால்கர் லாத்தா है, இட் இஸ் டேக்கிங் இட் அவுட். दो हिस्सों में तोड़कर, हिस्सों அப்படின்னா பார்ட், दो அப்படின்னா டூ, ஸோ ரெண்டு பார்ட்டாக அந்த ரொட்டியை பிச்சு, தோடுக்கர் அப்படின்னா பிச்சுட்டு, दोनों पलड़ों पर रखता है. தராசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பக்கமும் அந்த பேலன்ஸில் அதை வைக்கிது. और उठाता है and it is lifting it and seeing. एक पलड़ा नीचे रहता है, दूसरा ऊपर. ஸோ அது பார்க்கும்போது அந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய தட்டு வந்து கீழே இருக்குது. நீச்சே ரஹ்தா ஹை அப்படின்னா இட் வாஸ் டவுன். தூசரா அதர் சைடு வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ கீழே இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த சைடு வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடு வந்து எந்த சைடு மேலே இருக்கோ அந்த சைடு வெயிட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ குரங்கு சொல்லுது, பந்தர் यह टुकड़ा कुछ भारी निकला. இந்த துண்டு வந்து கொஞ்சம் கூடி வெயிட்டாக இருக்குது. பாரி மீன்ஸ் இட் இஸ் ஹெவி. इसमें से थोड़ा खाकर हल्का कर दूं. ஸோ இதிலிருந்து கொஞ்சத்தை நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டா அது வந்து ஹல்கா அப்படின்னா லைட் ஆகிடும், லைட் வெயிட் ஆகிடும். இது ரெண்டும் ஆக்சுவலாக ஆப்போசிட்ஸ். பாரி அப்படின்னா ஹெவி, ஹல்கா அப்படின்னா லைட். ஸோ அது சொல்லுது, நான் இந்த எந்த சைடு கீழே இருக்கோ அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா அது ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிர் தராசு உட்டுதாக, எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி தராசை தூக்குது. அப் பெஹலா பலடா ஊப்பர் और दूसरा नीचे. இப்போ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருந்துச்சு இல்லையா, அந்த சைடு வந்து இப்போ மேலே போயிடுச்சு. ஓகே, அப்புறம் மேலே இருந்த சைடு வந்து கீழே வந்துருச்சு. தூசரா நீச்சே அப்படின்னா என்னாச்சு, இது நிறைய கடிச்சு சாப்பிட்ருச்சு ரொட்டியை. ஸோ நிறையா சாப்பிட்டதுனால ஒரு சைடில் இருக்க தராசு கீழே இருந்தது மேலே போயிடுச்சு, மேலே இருந்தது இப்போ வெயிட் ஆகி கீழே வந்துருச்சு. இப்போ அந்த மங்கி சொல்லுது, அப் யஹ் டுக்கடா பாரி நிக்கலா. நவ் திஸ் சைடு, எந்த சைடு கீழே இருக்கோ அந்த சைடை காணிச்சு சொல்லுது, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப் இஸ்கோ தோடா காக்கர் ஹல்கா கருதும். அப்போ இது நான் கொஞ்சம் சாப்பிட்டு அதை ஈக்குவலாக ஹல்கா லைட்டாக ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஒரு வாயை அந்த சைடு இருக்கிற பீஸை சாப்பிடுது. ஃபிர் தராஸ் உட்டாத்தா ஹை, திருப்பி இப்போ தராசு தூக்கி பார்க்குது. இப்போ என்னாச்சு, अब पहला पलड़ा नीचे हो गया और दूसरा ऊपर. இப்போ மாறிடுச்சு, இப்போ மேலே இருந்தது கீழே போயிடுச்சு, கீழே இருந்தது மேலே வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. இப்போ மங்கி சொல்லுது, अब यह टुकड़ा बारी निकला. இப்போ எந்த சைடு கீழே இருக்கோ அதை பார்த்து சொல்லுது. ஸோ திஸ் சைடு இஸ் வெரி ஹெவி. टुकड़े भी कितने कोटे हैं, एक दूसरे को छोटा दिखलाने में ही लगे हुए हैं. ஸோ டுக்கடே இந்த துண்டுகளுக்குள்ளார கித்தனே கோட்டே है, see how false they are. கோட்டே means false. एक दूसरे को एक दूसरे அப்படின்னா ஒன்று இன்னொன்று வந்து சோட்டா திக்கலானே மே, சோட்டா அப்படின்னா சின்னதாக காமிச்சுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணுது பாரு. அதாவது ஒரு சைடு பிச்சுட்டா இன்னொரு சைடு கீழே போயிடுது, இன்னொரு சைடு பிச்சு எடுத்துட்டா ஆப்போசிட் சைடு கீழே போயிடுது. இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது இல்லையா. ஸோ அதுக்கு தான் அந்த குரங்கு அப்படி சொல்லுது. முஹ் தக் கயா बराबर करते करते और तराजू उठा उठाकर हाथ तक गया. ஸோ முஹ் தக் கயா, எனக்கு வாயெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு இதை ஈக்குவலைஸ் பண்ணி பண்ணி. அப்புறம் இந்த தராசை தூக்கி தூக்கி, தராஸ் உட்டா உட்டாக்கர் ஹாத் தக்கு கையா, என்னோட கைகளும் டயர்ட் ஆயிடுச்சு. தக் மீன்ஸ் டயர்டு அப்படின்னு இந்த குரங்கு சொல்லுது.
ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பூனைகள் என்ன பண்ணுதுன்னா बिल्लियों को बंदर की चालाकी का पता चल गया. இப்போதான் இந்த பூனைகளுக்கு இந்த குரங்கு பண்ணுற இந்த சாலாக்கி அப்படின்னா கன்னிங்காக இருக்கு இல்லையா, இந்த குரங்கு ஏமாத்துதில்ல, அந்த ஏமாத்த வித்தையை இப்போதான் அதுங்களுக்கு புரிய வருது. हाथ मलती हुई बड़ी उदासी से एक दूसरे को देखते हुए. हाथ मलती हुईனா அந்த பூனைகள் வந்துட்டு கைகளை வந்து ஒரு கையை இன்னொரு கையோட தேய்ச்சிக்கிட்டு படி உதாசி ரொம்ப சேடாக ஒத்தொத்தரை பார்த்துக்கிறாங்க. அந்த பூனை வந்து தே ஆர் சீயிங் ஈச் அதர். இப்போ ஒயிட் கேட் சொல்லுது ஆப் தக் கயே, நவ் யூ ஆர் டயர்டு. ஆப் அப்படின்னா இங்கே அந்த குரங்கு பார்த்து சொல்லுது யூ பிகேம் டயர்டு. அப் ந உட்டாயே और तराजू. Now please you don't take any more this தராசை நீங்கள் இனிமேட்டு எடுக்காதீங்க அப்படின்னு இந்த ஒயிட் கேட் சொல்லுது. பிளாக் கேட் சொல்லுது பச்சா குச்சா ஜோ உஸ்கோ தே தே. ஸோ மிச்ச சொச்சம் இருக்கு இல்லையா, பச்சா குச்சா அப்படின்னா வாட் எவர் இஸ் லெஃப்ட் அவுட், ஸோ அதை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க. ஹம் ஆப்பஸ் மே பாண்ட் காயேங்கி, நாங்கள் அதை பங்கு போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுது பிளாக் கேட். இப்போ குரங்கு சொல்லுது நஹி நஹி तुम फिर झगड़ोगी. नो नो, you both will start fighting again. मैं झगड़े की जड़ को ही काटे देता हूँ. அந்த நீங்கள் சண்டை போடுறீங்க இல்லையா, அதோட ஆழமாக ரூட், ஜட் அப்படின்னா ரூட் வரைக்கும் போய் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் தருவேன் அப்படின்னு சொல்லுது. பச்சா குச்சா பி கால் லேத்தாகும், மிச்சம் மீதி இருந்தாலும் அதை நானே சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த குரங்கு சொல்லுது. ஓகே, இத்தனா கஹகர், ஸோ அப்படி சொல்லிட்டு பச்சி குச்சி ரோட்டி பி பந்தர் கா ஜாத்தா ஹை, அந்த மிச்சம் மீதியான இருக்கிற அந்த ரொட்டி துண்டையும் இந்த குரங்கு வந்து எடுத்து சாப்பிட்ருது. கா ஜாத்தா ஹை மீன்ஸ் இட் ஏட். அவர் தராசு லேக்கர் பாக் ஜாத்தா ஹை, தராசு தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ தோனோ பில்லி, அந்த ரெண்டு பூனைகளும் आपस में झगड़ा कर बैठी बुद्धि अपनी कोटी. अब पछताने से क्या होता, बंदर हड़प्पा रोटी. ஸோ ரெண்டும் வந்து சொல்லிக்குது, நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இப்போ நம்ம சண்டை போட்டதுனால தான் நம்ம வந்து நம்ம புத்தியை வந்து ஏமாற்றி நம்ம சண்டை போட்டுட்டோம். இப்போ நம்ம அதுக்காக வந்து பச்சத்தானே அப்படின்னா ரிப்பெண்ட் பண்ணுறது. ஸோ ரிப்பெண்ட் பண்ணுறதுனால அதை நினச்சிட்டு இருந்ததுனால என்ன ஆக போகுது, அந்த குரங்கு ரொட்டியை சாப்பிட்ருச்சு. ஸோ ஆப்பஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போட்டோம் இல்லையா, ஜகடா கர் பைட்டி, ஸோ வி போத் ஃபாட் அமங் ஈச் அதர். புத்தி அப்படி கோட்டி, ஸோ நம்ம புத்தியை வந்து புத்தி ஒர்க் பண்ணல, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோம். अब पछताने से क्या होता, now what will we get by repenting? This monkey has ate the roti. Okay, that's it, that's the end of this lesson. This is given to us by Harivansh Rai Bachchan ji. Okay, so I think you understood this lesson. Now let us move on to the book back exercises. Ladai ஜகடா, லடாயி அப்படின்னாலும் சண்டை போடுறது, ஜகடா அப்படின்னாலும் குவாரலிங் தான், சண்டை தான். தோனோ பில்லியோங் கே பீச், ஸோ இந்த ரெண்டு பூனைகளுக்கும் நடுவில், பீச் அப்படின்னா இன் பிட்வீன். ஜகடே கி ஜடு கியா தி, ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கான காரணம் என்ன, வாட் வாஸ் த ரீசன் ஆஃப் டு ஃபைட். उनके झगड़े का हल कैसा निकाला गया, இப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்க இல்லையா ஜகடே, அதுக்கான ஹல் அப்படின்னா சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, how did they find solution for their problem. Okay, so the answer दोनों बिल्लियों के झगड़े की जड़, ஸோ ரெண்டு பூனைகளும் சண்டை போடுறதுக்கான காரணம் வந்து रोटी का टुकड़ा, அந்த ரொட்டியோட அந்த துண்டு. दोनों उस पर अपना हक जता
रही थी. ரெண்டு பூனைகளும் உஸ் அப்படின்னா அந்த ரோட்டி மேலே தங்களுடைய உரிமையை சொல்லி கொண்டாடிட்டு இருந்துச்சு. ஹக் அப்படின்னா ரைட்ஸ், எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பந்தர் நே தராசு நிக்காலா, பந்தர் வந்து இப்போ தராசை எடுத்துச்சு. और समान बंटकवारा करते हुए ஈக்குவலா சமமா பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சாரி ரோட்டி அந்த பூரா ரொட்டியையும் ஸ்வயம் காலி ஸ்வயமாவே அதே வந்து சாப்பிட்டுருச்சு. தட் இஸ் த சொல்யூஷன். ஓகே, तुम किस किस के साथ अक्सर झगड़ते हो, நீங்க வந்து கிஸ் கிஸ் யாரு கூட அக்சர் அப்படின்னா அடிக்கடி சண்டை போடுவீங்க. ஜகடுத்தே சமை சண்டை போடுற அந்த தருணத்தில் when you are fighting तुम क्या क्या करते हो, நீங்கள் என்ன பண்ணுவீங்க. क्या क्या करते हो, what will you do. ஸோ லடுத்தே யா ஜகடுத்தே சமை, லடுத்தேனாலும் சண்டை தான், ஜகடுத்தே அப்படின்னாலும் சண்டை போடுறது தான். ஸோ when you fight or quarrel एक दूसरे की चीज ले लेते हैं, ஒத்தொத்தரோட பொருளை வந்து நம்ம எடுத்துப்போம். அவங்களோட யார்கிட்ட சண்டை போடுறோமோ அவங்க பொருளை நம்ம எடுத்துக்குவோம். உன்ஹே மார்த்தே ஹே, அவங்கள போட்டு அடிப்போம். தக்கா தே தேத்தே ஹே, கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருவோம். ஆர் யா மீன்ஸ் ஆர் உன்கி ஷிகாயத் கர்த்தே ஹே, அவங்கள ஒரு விதமாக ஷிகாயத் அப்படின்னா அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி எதையாவது பண்ணுவோம் இல்லையா. வீட்டில் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் இருந்தாங்கன்னா நல்ல சண்டை வரும் இல்லையா, அப்போ இதெல்லாம் நடக்கும். जब तुम किसी से झगड़ते हो तो तुम्हारा फैसला कौन करवाता है. ஸோ இப்போ ஜப் அப்படின்னா when you are having a fight with someone, ஓகே, உங்களோட முடிவை தும்ஹாரா ஃபைஸ்லானா உங்களோட முடிவை கவுன் அப்படின்னா யார் எடுப்பாங்க. அப்போ ஜப் ஹம் ஜகடுத்தே ஹே, எப்போ when we fight among ourselves तो हमारा फैसला, அப்போ எங்களோட முடிவை வந்து ஹமாரே படே லோக் கர்த்தே ஹே, எங்களை விட பெரியவங்க வந்து எடுப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து அக்காவும் அண்ணாவும் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா உடனே அம்மாவோ அப்பாவோ இல்லை வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி மாமா யாராவது ஒருத்தர் வந்து இந்த சண்டையை தீர்த்து வைப்பாங்க இல்லையா. ஸோ படே லோக் எல்டர் பீப்புள் இன் த ஹவுஸ் வில் come and what separate you both. Okay, झूले. So let us read under this. लेह में लोग एक दूसरे से मिलने पर एक दूसरे को झूले कहते हैं. मिलने पर दोनों बिल्लियां एक दूसरे को नमस्ते कहती है. ஸோ லோக் அப்படின்னா பீப்புள். ஸோ லேஹில் இருக்க பீப்புள் வந்து ஏக் தூசரே ஒருத்தர் சந்திக்கும் பொழுது, மில்னே அப்படின்னா பார்க்கும் பொழுது ஜூலே அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இப்போ இந்த லெசன்லேயும் நம்ம பார்த்தோம், இந்த ரெண்டு பூனைகளும் ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நமஸ்தே அப்படின்னு சொல்லித்து இல்லையா. நமஸ்தே கஹதி ஹை, தேவர் டெல்லிங் நமஸ்தே. तुम इन लोगों से मिलने पर क्या कहती हो, இப்போ நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கியா கியா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, வாட் வில் யூ டெல். இப்போ வந்து தும்ஹாரி சஹேலி, சஹேலி அப்படின்னா ஃப்ரெண்டு, தோஸ்த் அப்படின்னாலும் ஃப்ரெண்டு தான். ஓகே, ஸோ உங்கள் நண்பிகளை பார்த்தீங்கன்னா எப்படி அவங்கள க்ரீட் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து சிக்ஷக் அப்படின்னா மாஸ்டர், உங்களோட குருவை பார்க்கும் பொழுது. அடுத்தது தும்ஹாரி தாதி நானி, தாதியும் பாட்டி தான், நானியும் பாட்டி தான். தாதி அப்படின்னா வந்து உங்கள் அப்பாவோட அம்மாவை தாதின்னு சொல்லுவாங்க, அம்மாவோட அம்மாவை நானின்னு சொல்லுவாங்க. தும்ஹாரே படே பாயி யா பெஹன், இப்போ உங்களோட அண்ணா படே பாயி அப்படின்னா அண்ணன், எல்டர் பிரதரை பார்க்கும் பொழுது இல்லை எல்டர் சிஸ்டரை பார்க்கும் பொழுது, அக்காளை பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஹலோ ஹாய் கைசே ஹோ, கைசே ஹோனா எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ, ஆதி கஹதே ஹை, இந்த மாதிரி கேட்போம். அதே நம்ம குரு சிக்ஷக் டீச்சரை பார்த்தோன்னா நமஸ்தே சொல்லுவோம்,
ஆர் குட் மார்னிங் சொல்லுவோம். ஓகே, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவோம், கஹத்தே ஹே. இப்போ பாட்டிகளை பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்க இல்லையா, ஸோ நமஸ்தே சொல்லுவோம். சரணஸ்பர்ஷ், சரணஸ்பர்ஷ்னு சில பேர் சொல்லுவாங்க, காலை தொட்டும் கும்பிடுவாங்க. இல்லை ராம் ராம் சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அந்த மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க. தும்ஹாரே படே பாயி யா பெஹன், அப்போ அவங்களோட அண்ணாவையோ அக்காவையோ பார்க்கும்போது அவங்களும் வயசில் பெரியவங்கனால நமஸ்தே, குட் மார்னிங், ஹலோ இந்த மாதிரி எது வேணால் நம்ம சொல்லலாம். अब पता लगाओ तुम्हारे साथी कक्षा में कितने अलग अलग तरीकों से नमस्ते करते हैं. So now you just try to find out, पता लगाओ ना, try to find out तुम्हारी साथी உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் என்னென்ன விதமான தரீக்கா அப்படின்னா என்னென்ன விதமாக நமஸ்தே சொல்கிறாங்க. ஸோ வணக்கம் சொல்கிறதுக்கு நம்ம குட் மார்னிங் யூஸ் பண்ணுவோம், ஹாய், ஹலோ, ஓகே, ஹாய் படி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது ஹாய் படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமஸ்தே, இத்தியாதி. இத்தியாதினா இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, தும்ஹே கியா லக்தா ஹை, உங்களுக்கு என்ன தோணுது. அகர் பந்தர் பீச் மே நஹி ஆத்தா தோ, ஸோ சப்போஸ் இந்த குரங்கு வந்து பீச் அப்படின்னா நடுவில் நஹி ஆத்தா வராமல் இருந்திருந்தா, तुम्हारी राय में अकॉर्डिंग टू यू रोटी किस बिल्ली को मिलती है, அந்த ரொட்டி எந்த பூனைக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ ஆன்சர், அகர் பந்தர் பீச் மே ந ஆத்தா தோ, ஸோ சப்போஸ் இஃப் த மங்கி ஹேஸ் நாட் கம் இன் பிட்வீன் தீஸ் டூ கேட்ஸ் तो रोटी काली बिल्ली को ही मिली चाहिए. ஸோ அப்போ இந்த ரொட்டி வந்து இந்த பிளாக் கேட்டுக்கு தான் போய் சேரணும். ஏன் ரீசன் சொல்லணும்னா, क्योंकि उसने हिम्मत दिखाकर रोटी उठा ली. उसने அந்த கருப்பு பூனை தான் ஹிம்மத் அப்படின்னா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ரொட்டியை ஓடி போய் எடுத்துச்சு. ஸோ அதனால் அந்த ரொட்டிக்கு முழு உரிமை நம்ம அந்த கருப்பு பூனைக்கு தான் தரணும். ஓகே, பந்தர் நே பில்லியோ சே யஹ் சவால் கியோம் பூச்சா, இந்த குரங்கு வந்து இந்த பூனைகள் கிட்ட கீழ்கண்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுக்காக கேட்டுச்சு. ஓகே, ஏக் ஆங்க், அதாவது இந்த ரொட்டியை எப்படி பார்த்த, ஒரு கண்ணால் பார்த்தியா, ஏக் ஆங்க் சே தேக்கி யா தோனோ ஆங்கோ சே தேக்கி, ஒரு கண்ணால் பார்த்தியா இல்லை ரெண்டு கண்ணால் பார்த்தியான்னு கேட்டுச்சு வெள்ளை பூனை கிட்ட. கருப்பு பூனை கிட்ட கேட்டுச்சு ஏக் டாங்கு சே ஜப்பட்டி, ஒரு காலில் ஓடி போனியா, இல்லை அப்படின்னா தோனோ டாங்கோ சே, ரெண்டு கால்களை யூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன் இந்த குரங்கு இந்த மாதிரி கேட்கணும்னா, பந்தர் தோனோ பில்லியோங்கோ மூர்க் பனாக்கர், பந்தர் குரங்கு வந்து அந்த ரெண்டு பூனைகளையும் முட்டாளாக ஆக்கிட்டு, மூர்க் அப்படின்னா முட்டாள் ஆக்கிட்டு, யஹ் பத்தானா சாஹ்தா ஹை கி वह सही न्याय करेगा, it wants to just show off that it will give the correct judgment, நியாயம் கரெக்டாக வழங்குறதுக்கு அது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணுக்குன்னே கேட்டு இந்த பூனைகளை முட்டாளாக ஆக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பந்தர் பாண்ட். கஹானி கா ஷீர்ஷக் பந்தர் பாண்ட் கியோ ஹை, இந்த ஷீர்ஷக் அப்படின்னா டைட்டில் ஆஃப் திஸ் லெசன் ஏன் பந்தர் பாண்ட்னு வச்சிருக்காங்க. ஸோ கஹானி கா ஷீர்ஷக் பந்தர் பாண்ட் ரக்கா ஹை क्योंकि, பிகாஸ், क्योंकि அப்படின்னா பிகாஸ் த டைட்டில் ஆஃப் திஸ் லெசன் இஸ் given as பந்தர் பாண்ட் பிகாஸ் बंदर दोनों बिल्लियों में रोटी बराबर बांटने वाले की भूमिका निभाता है. பந்தர் அந்த குரங்கு வந்து இந்த ரெண்டு பூனைகளுக்கும் இந்த ரொட்டியை பராபர் சரிசமமா பிரிச்சு கொடுக்கறதா சொல்லிச்சு இல்லையா. இட் ஆக்டட் ஆஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு split the roti into two equal parts to give it to the two cats. Okay, बंदर अपनी चतुराई से, चतुराई அப்படின்னா cleverness, cunningness, cleverness ஆல
रोटी भी खा जाता है, அந்த ரொட்டியையும் சாப்பிட்டுச்சு. और दोनों का भला भी बन जाता है. दोनों का भला அதாவது முதல்ல வந்து வாங்க உங்களுக்கு நான் நியாயம் வழங்கி தரேன்னு நல்லது செய்கிற மாதிரி கூட்டிட்டு போச்சு. इस तरह कहानी का मुख्य पात्र वह बन जाता है. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியோட முக்கிய பாத்திர இம்பார்ட்டன்ட் கேரக்டராகவே நம்ம பந்தர் குரங்கு மாறினதுனால தான் இந்த டைட்டிலையே நம்ம வந்து பந்தர் பாண்ட்னு வச்சிருக்கலாம். ஓகே, तुम नाटक को क्या नाम देना चाहोगे? இப்போ இந்த நாடகத்துக்கு क्या நீங்க என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? हम नाटक को दो की लड़ाई में तीसरे का फायदा. दो की लड़ाई ரெண்டு பேத்துக்கு நடக்கக்கூடிய சண்டையில் தீசரே அப்படின்னா மூணாவது மனுஷாலுக்கு ஃபாயதா அப்படின்னா அட்வான்டேஜ். லடாயி கா ஃபல், ஃபல் அப்படின்னா த ஃப்ரூட் ஆஃப் ஃபைட். இங்கே ஃப்ரூட்னா பழம் கிடையாது, சண்டை போடுறதுனால நடக்கக்கூடிய விளைவுகள். பந்தர் பனா ஜட்ஜு, பந்தர் ஆயிட்டாரு ஜட்ஜு. இத்தியாதி இந்த மாதிரி நாம் பி தே சக்தே ஹை, நேம்ஸை நம்ம வைக்கலாம். ஓகே, जो शीर्षक तुमने दिया, so whatever the title of the lesson you have given, उसे सोचने का कारण बताओ. ஸோ இப்போ டைட்டில் கொடுக்குறோன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ इस शीर्षक को रखने का कारण यह है कि, so the reason for keeping this title is that दो बिल्लियों के झगड़े में, ரெண்டு பூனைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த சண்டைக்குள்ளார பந்தர் அந்த குரங்கு வந்து ரோட்டி கா ஜாத்தா ஹை, அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு போயிடுது. ஓகே, மாப் தோல் அதாவது மெஷர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பந்தர் நே ரோட்டி பராபர் பாண்ட்னே கேலியே, அந்த குரங்கு வந்து ரொட்டியை சரிசமமாக பிரித்து கொடுக்கறதுக்காக தராசு கா இஸ்தேமால் கியா, தராசை வந்து யூஸ் பண்ணுச்சு. இஸ்தேமால் அப்படின்னா யூஸ் பண்ணுச்சு. तराजू का इस्तेमाल चीज़ों को तौलने के लिए कहते हैं. ஸோ தராஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திங்ஸை வந்து வெயிட் போட்டு மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நீச்சே தி கயி சீஸோ மேசே, கீழே கொடுத்துருக்கிற நிறைய திங்ஸில் கின் சீஸோங்கோ தோல்கர் கரீதா ஜாத்தா ஹை, எந்தெந்த திங்ஸை வந்து நீங்கள் வெயிட் போட்டு வாங்குவீங்க. தோல்கர் வெயிட் போட்டு வாங்குறது தர்பூஜ். ஓகே, நெக்ஸ்ட் காஷி ஃபல். நெக்ஸ்ட் காசி ஃபல் மீன்ஸ் பம்கின்ஸ். ஓகே, சாவல், சாவல் மீன்ஸ் ரைஸ். இதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து வெயிட் போட்டு வாங்குவோம். ஓகே, தோல்கர் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு புட் வெயிட், வெயிட் போட்டு 1/2 கிலோ 1 கிலோன்னு மெஷர் பண்ணி வாங்கிறது. ஓகே, தோல்தே வக்த் அதாவது இந்த வெயிட் போட்டு மெஷர் பண்ணும்போது ஏக் பலடே மே தோலி ஜானி வாலி சீஸ் ரக்கி ஜாத்தி ஹை. ஃபிசிக்கல் பேலன்ஸில் 2 தட்டு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு தட்டு ஒரு சைடில் இருக்க தட்டில் எந்த பொருளை சீஸ் எந்த பொருளை நம்ம வெயிட் போடணுமோ அதை வச்சுடுவோம். और दूसरे में அண்ட் மற்றொரு சைடில் தோல்னே கேலியே பாட், அந்த மெஷர் பண்ணுறதுக்கான அந்த பாட் அப்படின்னா வெயிட்டை வந்து நம்ம வைப்போம். இப்போ வெயிட் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இந்த மாதிரி இல்லை ரவுண்டாக கூட இருக்கும். இங்கே நடுவில் வந்து 1 kg 1/2 kg அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, बांट किस धातु या चीज का बना होता है. ஸோ இந்த பாட் வந்து இதுதான் பாட், இது வந்து எந்த மெட்டலால் இல்லை என்ன பொருளால் அது மேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆம்தௌர் பர் பாட், ஸோ ஆம்தௌர் அப்படின்னா நார்மலி இந்த பாட் வந்து அந்த மெஷரிங் வெயிட் வந்து இரும்பில் தான் பண்ணுவாங்க. லோஹே கா பனா ஹோத்தா ஹை, லோஹே அப்படின்னா அயன், இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன். इसके अतिरिक्त, सो அது தவிர்த்து, not only iron, इसके अतिरिक्त सुनार लोग,
சுனார் அப்படின்னா கோல்டு ஸ்மித் வந்து, கோல்டு ஸ்மித்னா யார்? தங்கம் நகை வெள்ளி நகைகள் எல்லாம் செய்வாங்க இல்லையா, கோல்டு ஸ்மித்து. அவங்க வந்து சோனே சாந்தி கி தாத்துயே, சோனே அப்படின்னா கோல்டு, சாந்தி அப்படின்னா சில்வர், அதில் செஞ்ச அந்த மெட்டல்ஸில் செஞ்ச தோல்னே கேலியே, அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, அந்த மெட்டல்ஸில் செஞ்ச ஆர்னமெண்ட்ஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு पीतल के छोटे छोटे बाट इस्तेमाल करते हैं. பீத்தல் அப்படின்னா பித்தளைன்னு சொல்லுவோம் நம்ம, பிராஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, காப்பர். ஸோ அதில் சின்ன சின்ன வெயிட்ஸ் வந்து அவங்க கடையில் வச்சுருப்பாங்க. கோல்டு ஸ்மித் எல்லாம் அதில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே. बाट तोली जाने वाली चीज़ का वजन बताता है. ஸோ பாட் அப்படின்னா அதுதான் அந்த வெயிட் வந்து மெஷரிங் டிவைஸ். அதை வச்சு நம்ம இந்த பக்கம் வந்து 1 கிலோ அரிசி இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு பொருளோட மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம், வெயிட்டை கண்டுபிடிக்கலாம். वजन किलोग्राम या ग्राम में बताया जाता है. ஸோ வெயிட் போடும்போது அது கிலோகிராம்ஸ்லேயோ இல்லை கிராம்ஸ்லேயோ நம்ம அதை சொல்லலாம். पता करो बाजार में कितने किलोग्राम या ग्राम के बट्टे मिलते हैं. ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த மார்க்கெட். இந்த மெஷரிங் பாட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எந்தெந்த கிலோகிராம்ஸில் அவைலபிள் இருக்குது, எந்தெந்த கிராம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபல் வாலே அப்படின்னா பழங்கள் வியாபாரி கிட்ட போனீங்கன்னா எப்படி இருக்கும், சப்ஜி வாலே அப்படின்னா வெஜிடபிள்ஸ் விற்கிறவங்க கிட்ட போனால் எப்படி இருக்கும், ஆர் परचून की दुकान से, பர்ச்சூன்னா கிராசரிஸ், பர்ச்சூன் மீன்ஸ் கிராசரி ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அரிசி பருப்பெல்லாம் வாங்குவோம் இல்லையா, துக்கான் சே பத்தாக்கர், அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது பார்க்கலாம். நல்லா என்ன பார்க்கலான்னா நமக்கு 1 கிலோகிராம், 2 கிலோ, 5 கிலோஸ், 5 கிலோலாம் இப்போ அரிசி எல்லாம் அளக்குறோம் அப்படின்னா இருக்கும். இல்லை கம்மியாக 1/2 கிலோ, 1/2 கேஜி எல்லாம் அளக்குறோம் அப்படின்னா 500 கிராம்ஸ்னாலும் 1/2 கேஜினாலும் ஒன்று தான். அப்புறம் 1/4 கிலோ 250 கிராம்ஸ்னால் 1/4 கிலோ, 1/4 கேஜி 100 கிராம்ஸ், 50 கிராம்ஸ். இதெல்லாம் வந்து 50 கிராம்ஸ், 20 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த தங்கம்லாம் அளக்குறோம் இல்லையா, கொஞ்சம் கிராமில் போட்டு அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. 10 20 கிலோ, இது வந்து பெரிய மெஷர்மெண்ட். மூட்டை கணக்கில் அரிசி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மூட்டை வந்து 25 கிலோ, 30 கிலோ, ஈவன் 50 கிலோ, 50 கிலோகிராம்ஸ் கூட வெயிட் வந்து இருக்கும். ஓகே. வாஹ் கியா குஷ்பு, வாவ் வாட் அ குட் ஸ்மெல். குஷ்பு அப்படின்னா நல்ல வாசனை. பில்லியோं को रोटी की महक आ रही थी. ஸோ அந்த பூனைகளுக்கு ரொட்டி துண்டோட அந்த வாசனை, மஹக் அப்படின்னா ஸ்மெல் வந்துச்சு. தும் கின் கின் சீஸோं के पकने की महक अच्छी लगती है. உங்களுக்கு எந்தெந்த திங்ஸ் பக்குனே அப்படின்னா சமைக்கும் பொழுது ரொம்ப நல்லா பிடிக்கும், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஹமே கானே ஹல்வா. ஸோ ஹல்வாவோடது. அடுத்தது பூடி. பூடி அப்படின்னா பூரி சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான். அது போடும்போதே வாசனை கமகமக்கும். சப்ஜி அப்படின்னா சில வெஜிடபிள்ஸ். ரோட்டி, சப்பாத்தி ரோட்டி போடும்போது, அரிசி வெந்து இறக்கி வைக்கும்போது கூட நல்ல வாசனை வரும் இல்லையா. ஆதி கி மெஹக் அச்சி லெகுதி ஹே. அதோட மெஹக் அப்படின்னா அதோட ஸ்மெல் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. और किन किन चीज़ों की महक आती है जो खाने से जुड़ी नहीं है. ஸோ அண்ட் வேறு எந்தெந்த திங்ஸ் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், பட் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஈட்டிங். கானே சே ஜுடி அப்படின்னா சாப்பிட்றதுல சம்பந்தம் இல்லாத பொருட்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாபுன் கி சுகந்த், நீங்கள் குளிக்கிறதுக்கு போடுற சோப்பு, சாபுன் அப்படின்னா சோப்பு நல்ல வாசனையாக இருக்கும். ஜூத்தே கி பாலிஷ், ஷூஸுக்கு பாலிஷ் போடுவோம் இல்லையா, அதோட வாசனை, கந்த் அப்படின்னா ஸ்மெல். ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேறு என்னென்ன எழுதலான்னா, பவுடர் போடுறோம்ல, பவுடரோட ஸ்மெல் இருக்கும்.
க்ரீம் கி சுகந்த், க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஸுக்கு போடுறது மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸோட ஸ்மெல்லு. அப்புறம் ஃபெனாயில் ஸ்மெல் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிட்டி கே தேல் கி கந்த், அதாவது மிட்டி கே தேல் மண். ஓகே, மிட்டி அப்படின்னா அந்த மண் வாசனை, தேல் அப்படின்னா அந்த எண்ணெய் வாசனை. அப்புறம் கேஸ் யா பெட்ரோல் கி கந்த், கேஸோட ஸ்மெல்லு, பெட்ரோலோட வாசனை. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் கிடையாது. அது தவிர்த்து இருக்கக்கூடிய வேறு பொருட்கள். பட் ஹெவிலி தே ஹாவ் த ஸ்மெல். ஓகே, ஆகே பீச்சே, ஆகே மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பீச்சே மீன்ஸ் பேக். முஜே மஹக் ரோட்டி கி ஆத்தி. ஓகே, எனக்கு இந்த ரொட்டியோட வாசனை வருது. இஸ் வாக்கிய கோ இஸ் தரஹ் பி லிக் சக்தே ஹை. இந்த வாக்கியத்தை நம்ம இப்படியும் எழுதலாம். எப்படின்னா, முஜே ரோட்டி கி மஹக் ஆத்தி ஹை, எனக்கு ரொட்டியோட வாசனை அடிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, தும் பி இசி தரஹ், இதே மாதிரி நீச்சே தியே வாக்கியோं के शब्दों को, கீழே இருக்கக்கூடிய வாக்கியத்தோட வேர்ட்ஸை ஆகே பீச்சே கர்க்கே, ஆகே பீச்சேனா இதை முன்னாடிக்கு கொண்டு போய் இதை பின்னாடிக்கு கொண்டு வர்றது, அப்படி கொண்டு வந்து எழுதி பார்க்கணும். உசி கோஜ் மே பி நிக்கலி, அதே தேடலில் தான் நானும் வெளியே வந்தேன். ஐ ஆல்சோ கேம் இன் த சேம் சர்ச். அதே தான் நான் இப்போ சொன்னது, மீனிங் மாறாது. த வே த சென்டென்ஸ் இஸ் ரிட்டன் ஒன்லி வில் சேஞ்ச். மேபி உசி கோஜ் மே நிக்கலி, மேபி நானும் அதே தேடலில் தான் வெளியே வந்தேன். கோஜ் மீன்ஸ் தேடல், தேடுறது. ரக்கி மேஸ் பர் ஹே வோ ரோட்டி. ஸோ வோ ரோட்டி, அந்த ரொட்டி வந்து மேஸ், இங்கே ஜாக்கு கீழே புள்ளி வச்சுக்கோங்க, இங்கே புள்ளி மிஸ் ஆகுது. மேஸ் பர் ரக்கி ஹை, அந்த ரோட்டி மேசைக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, டர்த்தி தி உஸ் தக் ஜானே மே, உஸ் தக் ஜானே மே, அது வரைக்கும் போகிறதுக்கு கூட நீ பயந்த. டர்த்தி தி, டர்த்தி மீன்ஸ் ஃபியர்டு, பயப்படுறது. மே லே ஜானே துஜே ந தூங்கி, நான் எடுத்துகிட்டு போகிறேன் உனக்கு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருதுல்ல. நான் ஒன்று எடுத்துகிட்டு போக விட மாட்டேன். இப்போ மே துஜே, நான் உன்னை, லே ஜானே எடுத்துகிட்டு போக, ந தூங்கி விட மாட்டேன். ஐ வில் நாட் அலவ் யூ டு டேக் இட் அண்ட் கோ. जो पहले देखे हक उसका है रोटी पर. ஸோ யார் முதல்ல பார்த்தாங்களோ அந்த ரொட்டிக்கு உரிமை அவர்களுக்கு தான். ரொட்டி பர், ஸோ ரொட்டி மேலே, உஸ்கா ஹக் ஹை, யாருக்கு உரிமை? ஜோ பெஹலே தேக்கே, யார் முதல்ல பார்த்தாங்களோ அவர்களுக்கு தான். ஓகே, ஏக் அவுர் பண்ட்வாரா. ஸோ இது ஒரு கதை, ஸ்டோரி. अगले दिन ना नेक्स्ट डे, अनदर डे, दोनों बिल्लियों को, ரெண்டு பூனைகளுக்கும் ஏக் தர்பூஸ் மிலா, ஒரு வாட்டர்மெலன் கிடைக்குது. தர்பூசணி பழம் கிடைக்குது. தோனோ சோச்னே லகி, ரெண்டு பேரும் என்ன யோசிக்குதுங்கன்னா, பூனைகள் ரெண்டும், இஸ் தர்பூஸ் கோ கைசே பாண்டா ஜாயே, இப்போ இந்த தர்பூசணி நம்ம எப்படி ஈக்குவலாக பிரிச்சுக்கிறது? कि तभी फिर से बंदर आ गया. ஸோ இப்போ இது பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த குரங்கு வருது. ஆகே கியா ஹுவா ஹோகா, இதுக்கு மேலே ஸ்டோரி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அகலே தின், நெக்ஸ்ட் டே, தர்பூஸ் லேக்கர், அந்த வாட்டர் மெலானை எடுத்துட்டு, பில்லியா ஜா ரஹி தி, பூனைகள் போயிட்டு இருந்துச்சு. தபி, அப்பன்னு பார்த்து, பந்தர் ஆகையா, அந்த குரங்கு அங்கே வந்துடுச்சு. வஹ் போலா, இட் ஸ்டார்டட் டெல்லிங், லாவோ பண்ட்வாரா கர்தும், என்கிட்ட கொடுங்க, நான் அதை வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது அந்த குரங்கு. அப் கி பார்
अब की बार ना இந்த முறை this time बिल्लियाँ बंदर के जानसे में नहीं आई அந்த குரங்கு சொன்னதுக்கு அந்த குரங்கு சொன்ன விஷயத்துக்கு அடி பண்ணியில்லை. It was not ready to accept what this monkey said. वे तुरंत बोली, they said immediately, तुम्हारा न्याय हम देख चुके हैं. உன்னோட நியாயத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். We have seen how you are giving justice. तुम जा सकते हो. Now you can go. हम अपने आप ही நாங்கள் எங்களுக்கு உள்ளாரையே बांटकर காலேகி பிரித்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். யஹ் கஹ்கர் இதை சொல்லிட்டு வே சலி கயி அந்த ரெண்டு பூனைகளும் தர்பூசணி தூக்கிட்டு போயிடுச்சு. பந்தர் अपना सा मुह लेकर रह गया. ஸோ இவ பந்தர் ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு இந்த பூனைகளெல்லாம் இப்படி புத்திசாலியாக மாறிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நிற்கிது. ஓகே, நெக்ஸ்ட் மாதா பச்சி. See, you can see many cats here, isn't it? Yes, hope this picture is there in your textbook also. Now, कटो बिल्ली बगीचे में अपने भाई बहनों के साथ खेल रही है. ஸோ கட்டோ அப்படிங்கிற பூனை வந்து பகீச்சே கார்டனில் அப்பனே தன்னுடைய அண்ணா தங்கை கூடலாம் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கு. கேல் ரஹி ஹை மற்ற பூனைகள் கூட விளையாண்டுருக்கு. இத்தனே மே பந்தர் நே உஸ்கி தஸ்வீர் கீஞ்ச் லி. அதுக்குள்ளார அந்த பந்தர் அந்த மங்கி வந்து கட்டு பூனையோட பிக்சரை இங்கே வரைஞ்சிருக்கு. தஸ்வீர் தேக்குக்கர் பத்தாவோ, இந்த பிக்சரை பார்த்துட்டு இன்மே சே கட்டோ பில்லி கவுன்சி ஹை, இதிலிருந்து இந்த கட்டோ பில்லி எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பீச் மே ஏக் அக்கேலி பில்லி கடி ஹை வஹ் கட்டோ பில்லி ஹை. நடுவில் நிற்கிற அந்த தனியான அக்கேலி அப்படின்னா தனியாக நிற்கிற அந்த பூனை தான் கட்டோ பில்லி. So you can see what I am circling. This is that Katto Billi. Okay, the picture is similar to this picture. Fine. அடுத்தது முக்கோடே. முக்கோடேனா மாஸ்க். ஸோ இந்த மாதிரி பூனை மாஸ்க் நீங்கள் பண்ணலாம். बच्चों से ऐसा ही मुकोड़ा बनाने के लिए कहे. சில்ட்ரன் அவங்களே ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி பண்ண வைக்கலாம். इसी प्रकार के अन्य जानवरों மற்ற அனிமல்ஸ் மங்கி அந்த மாதிரி மற்ற அனிமல்ஸோட மாஸ்கையும் நீங்கள் பண்ணலாம். இன் முக்கோடோங் கோ பெஹன்கர் இது எல்லாத்தையும் நீங்கள் வேர் பண்ணிட்டு உன்சே அபிநய் கர்வாயே. அபிநய் அப்படின்னா ஆக்டிங் பண்ணலாம். பூனை மாதிரி குரங்கு மாதிரி ஆக்டிங் பண்ணி காமிக்கலாம். ஓகே, ஸோ வித் திஸ் we have come to the end of the session. Hope you understood this lesson and its exercises part. Please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.